வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜெயரட்னம் நிக்சன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். 3 ஆண்டுகளில் 40,000 வேலைவாய்ப்பு. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. அமைச்சர் கம்பன்பிலவுக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை 89 மேலதிக வாக்குகளால் தோற்கடிப்பு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் முதல் சுற்றுலா பயணிகளுக்காக நாடு திறக்கப்படும். சுற்றுலாத்துறை அமைச்சர் அறிவிப்பு. கல்வி அமைச்சருடனான பேச்சு தோல்வி. போராட்டம் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினர் தெரிவிப்பு. சைனோபாம் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களில் 95% உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு புலி பூச்சாண்டி காட்டி அரசியல் செய்தவர்கள் தற்போது சீன பூச்சாண்டியை காட்டி தங்களுடைய போலி அரசியலை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளூர் உற்பத்திகளில் சார்ந்திருக்கும் பொருளாதாரத்தினை உருவாக்கும் வகையிலேயே கடற்றொழில் அமைச்சின் செயற்பாடுகள் அமைந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் கடல் அட்டை போன்ற நீர் வேளாண்மை செயற்பாடுகளை வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் விஸ்தரித்து அடுத்த 3 ஆண்டுகளில் சுமார் 40,000 நேரடி வேலைவாய்ப்புகளையும் சுமார் 200 பில்லியனுக்கு மேற்பட்ட அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதையும் இலக்காக கொண்டு செயற்பட்டு வருவதாகவும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்தார். எரிசக்தி அமைச்சர் உதய கம்பன்பிலவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளினால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், எரிபொருள் விலையேற்றம் என்பது அமைச்சர் உதய கம்பன்பிலவின் தனிப்பட்ட தீர்மானம் அல்ல. இந்த தீர்மானம் தற்போதைய அரசாங்கத்தின் கூட்டு தீர்மானமாகும். எனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நேரத்தையும் மக்களின் வரிப்பணத்தையும் வீண் விரயமாக்கும் செயலாகும். ஒரு நாட்டின் எரிபொருள் விலையேற்றமானது அந்த நாட்டின் அனைத்து பொருட்களினதும் விலையேற்றத்துக்கு காரணமாகும் என்பதை நான் புதிதாக கூறி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. எமது நாடு இன்று பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியதொரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலைப்பாடானது எமது நாட்டுக்கு மாத்திரம் நிகழ்ந்ததொரு நிலை அல்ல. கோவிட்-19 கொரோனா அனர்த்த நிலை காரணமாக முழு உலகமே இன்று பொருளாதார நிலையில் பாரிய பாதிப்புகளை கண்டு வருகின்றன. கடந்த ஆட்சியின் தூர நோக்கற்ற பொருளாதார கொள்கையானது எமது நாட்டு கஜானாவை துடைத்து வைத்திருந்த நிலையில்தான் நாம் இந்த கோவிட்-19 கொரோனா அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இத்தகைய நிலைமைகளின் முன்பாக எமது மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எரிபொருளின் விலையேற்றமானது மரத்திலிருந்து விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையை போன்றதாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அதே நேரம் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக எமது கடற்றொழிலாளர்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் இந்த நாட்டின் கடற்றொழில் அமைச்சர் என்ற வகையில் நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதேவேளை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் துறைசார் அமைச்சர் உதய கம்பன்பில ஆகியோருடன் கலந்துரையாடி 35 ரூபாயினால் அதிகரிக்கப்பட இருந்த மண்ணெண்ணெயின் விலையை 7 ரூபாயினால் மாத்திரமே அதிகரிக்க செய்துள்ளோம். எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்ற போதிலும் எமது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஊடக பிரிவானது கடந்த மாதம் 13ஆம் நாள் வெளியிட்டிருந்த ஊடக அறிக்கையில் இந்த எரிபொருள் விலையேற்றம் குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்ததையே நான் இங்கே மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இலங்கையானது எரிபொருளுக்கென மிக அதிகளவிலான அந்நிய செலாவணியை செலவிடுகின்ற ஒரு நாடு மட்டுமல்ல, இத்தகைய இறக்குமதிகளின் ஊடாக போக்குவரத்து சேவைகள், மின்சார உற்பத்தி, ஒரு சில கைத்தொழில் நிலையங்கள் போன்றவற்றை செயற்படுத்துகின்ற ஒரு நாடாகவும் இருக்கிறது. இறக்குமதி மீது தங்கியிருக்கின்ற எமது நுகர்வு கலாச்சாரத்தை உற்பத்திகள் மீது தங்கியிருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரமாக மாற்றியமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார். சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனம் முதல் கொண்டு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வரை இந்த நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தையே வலியுறுத்தியிருக்கின்றன. அதனையே நாம் செயற்படுத்தி வருகின்றோம். கடற்றொழில் அமைச்சர் என்ற வகையில் இயன்றளவில் கடற்றொழிலையும் நன்னீர் சார்ந்த வேளாண்மை துறைகளையும் மேலும் மேலும் பரவலாக வளர்த்தெடுத்து உற்பத்தி பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கின்ற நடவடிக்கைகளை நான் இடைவிடாது மேற்கொண்டு வருகின்றேன்.
சாதிக்க துணிந்தவனுக்கு சமுத்திரம் கூட இடுப்பளவு நீராகும். போதிக்க மட்டும் தெரிந்தவனுக்கு இடுப்பளவு நீரும் சமுத்திர நீராகவே தென்படும். கடந்த ஆட்சிக்கு நல்லாட்சி என்று பெயர் சூட்டி தமிழ் மக்களின் தலைகள் மீது மிளகாய் அரைத்தவர்கள் எதை சாதித்தார்கள்? அடிக்கல் நாட்ட வந்த ஆட்சியாளர்களை கண்டவுடன் குனிந்து கும்பிட்டு பல் இழைத்து மட்டும் நின்றார்கள். ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து வாக்களிக்கும் போது பணப்பட்டிகளை வாங்கிக் கொண்டு பெட்டி பாம்புகளாக கைகட்டி அடங்கி கிடந்தார்கள். இந்த விறகுக்கட்டை விடுதலை வீரர்கள் கிளிநொச்சி புலிநொச்சியாக இருந்த காலத்தில் 75 கள்ள வாக்குகளை போட்டதாக ஒப்புக்கொண்டார்கள். அவ்வாறான ஒரு அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் நமது மக்களை ஏமாற்றப் போவதில்லை. அந்த வகையில் அனைத்து உற்பத்தி துறைகளும் மேலோங்கும் நிலை விரைவில் ஏற்பட வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகும். அதே நேரம் மாற்று எரிபொருட்கள் தொடர்பிலும் எமது அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தி வருகிறது. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக எமது நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுத்தான் வருகின்றன. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் 3 தடவைகள் அங்கே எரிபொருள் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. இத்தகைய நிலையில் இந்தியா பெட்ரோலிய எரிபொருள் மற்றும் உள்நாட்டு எரிபொருள், உயிரி இயற்கை எரிவாயு, திரவ இயற்கை எரிவாயு மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருட்கள் அடங்கிய இயற்கை எரிபொருளை கொண்ட கலப்பு பிளக்ஸ் இயந்திரங்களின் பாவனையை வாகனங்களுக்கென ஊக்குவித்து வருகிறது. இந்த முறைமையானது தற்போது அமெரிக்கா, கனடா, பிரேசில் போன்ற நாடுகளில் பாவனையில் இருக்கிறது. அவை தொடர்பாகவும் நாம் எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாம் விரைவாக மாற்றியமைக்க வேண்டும். அதற்கு நமது ஜனாதிபதி அவர்கள் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதற்கு உறுதுணையாக எமது பிரதமர் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களும் நிதியமைச்சர் கௌரவ பெசில் ராஜபக்ச அவர்களும் செயல்பட்டு வருகின்றார்கள். மேன்மதங்கிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களது சுவிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனம் முதற்கொண்டு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வரை இந்த நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தையே வலியுறுத்தியுள்ளன. அதனை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் இயன்ற அளவில் கடற்தொழிலையும் நன்னீர் சார்ந்த வேளாண்மை துறையையும் மேலும் மேலும் பரவலாக வளர்த்தெடுத்து உற்பத்தி பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்ற நடவடிக்கைகளை நான் இடையிறாது மேற்கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் வருகின்ற 3 ஆண்டுகளுக்குள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளடங்கலாக நாட்டின் ஏனைய பிரதேசங்களையும் உள்ளடக்கி நீர் வேளாண்மை கூடாக 40,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பும் 200 பில்லியனுக்கு மேல் அந்நிய செலவாணியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். வலுசக்தி அமைச்சர் உதய கம்பன்பிலவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள அவநம்பிக்கை பிரேரணை 89 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினரால் கொண்டுவரப்பட்ட அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பான விவாதம் நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 நாட்கள் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பு இன்று மாலை இடம்பெற்றது. இந்த பிரேரணையை எதிர்த்து அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் வாக்களித்திருந்தன. இந்த நிலையில் குறித்த அவநம்பிக்கை பிரேரணைக்கு எதிராக 62 வாக்குகளும் ஆதரவாக 151 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அவநம்பிக்கை பிரேரணை 89 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மாலத்தீவின் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலிச் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர். 3 நாட்கள் விஜயம் மேற்கொண்டுள்ள அவர்கள் இன்று காலை 11:30 மணியளவில் நாட்டை வந்தடைந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிவிவகார அமைச்சின் 15 மூத்த அதிகாரிகளுடன் வந்த குறித்த தூதுக்குழு இந்த மாதம் 23ஆம் நாள் மாலத்தீவுக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளை இடம்பெறவுள்ள இலங்கையின் 71வது தேசிய தினத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளும் பொருட்டு வெளிவிவகார அமைச்சினால் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று இன்று வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்பதாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் சோலிக்கு இலங்கை அரசு சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மாலத்தீவு ஜனாதிபதி தனது பதவி
பதவிக்காலத்தில் இலங்கை வரும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னதாக இலங்கையின் 71வது சுதந்திர தின நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொருட்டு 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் பிரதம அதிதியாக இலங்கை வந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் முதல் நாட்டினை திறக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. நாடு முழுமையாக திறக்கப்பட்டதும் நாளொன்றுக்கு 500 தொடக்கம் 1000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் என சுற்றுலாத்துறை அமைச்சு எதிர்பார்த்திருக்கிறது. இதேவேளை கோவிட்-19 கொரோனா தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த நாட்டின் எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டதிலிருந்து 18,200 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதன் காரணமாக நாட்டுக்கு ஏறத்தாழ $40 மில்லியன் வருமானத்தை ஈட்ட வழிவகுத்திருக்கிறது எனவும் அமைச்சினால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சுற்றுலாத்துறை அபிவிருத்தி குறித்து நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட சுற்றுலாத்துறையில் பணியாற்றுவோரின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரே வழி நாட்டை திறந்து சுற்றுலாத்துறையை மீட்டெடுப்பது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே இலங்கையின் மீது பயணத்தடைகளை விதித்திருக்கின்ற அந்த நாடுகளின் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாட சுற்றுலாத்துறை அமைச்சர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே புதிய விமான சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் 4 விமான சேவை நிறுவனங்கள் இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. கட்டுநாயக்கா மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்களை உள்ளடக்கியவாறு பயணங்களை ஆரம்பிப்பதற்கு பிரான்ஸ் விமான சேவை நிறுவனமும் மத்திய கிழக்கின் விமான சேவை நிறுவனமும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. இதேவேளை ஓமான் விமான சேவைக்கு சொந்தமான சலாம் விமான சேவை மத்தள சர்வதேச விமான நிலையம் வரை சேவையை ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறது. அத்துடன் சினமன் விமான சேவை உள்நாட்டு விமான நிலையங்களை இணைக்கும் வகையில் விமான சேவைகளை ஆரம்பிக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 18 லிட்டர் கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலனை சந்தையில் விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. அத்துடன் இந்த கொள்கலனின் விலை 1150 ரூபாவாக நிர்ணயிக்கப்படுவதற்கும் அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. மேலும் குறித்த 18 லிட்டர் எரிவாயு கொண்ட கொள்கலனில் அடைக்கப்பட்டிருக்கின்ற எரிவாயுவின் நிறையும் எதிர்காலத்தில் குறிப்பிடப்படல் வேண்டும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு அடங்கிய கொள்கலனில் தற்போதைய உயர்ந்தபட்ச விலை 1493 ரூபாவாகும். எவ்வாறாக இருப்பினும் 18 லிட்டர் அளவில் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிவாயு கொள்கலன் தொடர்பாக கடந்த காலங்களில் பெரும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. குறிப்பாக இந்த கொள்கலன் ஊடாக நுகர்வோர் ஏமாற்றப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு வர்த்தக அமைச்சரினால் அமைச்சரவையில் யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இதற்கு முன்னர் 1395 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 18 லிட்டர் சமையல் எரிவாயு கொள்கலனை 1150 ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸுடன் இன்று காலை நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தற்போது நடைபெற்று வரும் ஆன்லைன் ஊடான கல்வி செயற்பாட்டை தொடர்ந்தும் புறக்கணிக்க இருப்பதாக ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் நாளை கொழும்பில் பாரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாடுகள் தொடர்பான தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண திங்கட்கிழமை அமைச்சரவையில் ஒரு திட்டத்தை சமர்ப்பிப்பதாக அமைச்சர் உறுதியளித்த போதிலும் நிரந்தர தீர்வு காணப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கை கைவிட தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் அழகியல் பாடங்களுக்கான செயல்முறை பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் என கல்வி அமைச்சர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் முதல் செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் வரை குறித்த பரீட்சைகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் மேலும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எதிர்வரும் விடுமுறை நாட்களில் நாட்டை முடக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள், கோவிட்-19 நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை குறிப்பிட்டிருக்கின்றார்.
அத்துடன் மக்கள் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றுடன் தமது இயல்பு வாழ்க்கையினை கொண்டு செல்வதற்கு பழக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் நோயாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்தாலும் பாதிப்பு இன்னும் குறைவடையவில்லை என தெரிவித்திருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தடுப்பூசி செலுத்தப்பட்ட பல நாடுகளில் டெல்டா கோவிட்-19 கொரோனா வைரஸ் திரிவினால் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் தடுப்பூசி செலுத்துவதன் ஊடாக மரணங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துவதை போலன்றி கிரமமான முறையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே நாடு முழுவதும் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற நாடுகளில் இலங்கை முன்னிலை வகிப்பதாக வேர்ல்ட் இன் டேட்டா என்ற இணையதளம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக நாளாந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இதுவரை 56 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு முதலாவது கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறது. 16 லட்சத்துக்கு மேற்பட்டோர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 81% தடுப்பு மருந்து ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த அளவு கம்பகா மாவட்டத்தில் 79% ஆகும். களுத்துறை மாவட்டத்தில் 77% ஆகும். செப்டம்பர் மாத நிறைவு பகுதிக்குள் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றுவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதன் பின்னர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றப்படும். இதுவரை 100 லட்சத்துக்கும் அதிகமான கோவிட்-19 தடுப்பூசிகள் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. மேலும் 20 மில்லியன் தடுப்பூசிகள் எதிர்வரும் சில வாரங்களில் இலங்கைக்கு கிடைக்க இருக்கின்றன. நாட்டில் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்துக்கு முப்படையினரின் முழுமையான ஆதரவு கிடைக்கப் பெற்றிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தெற்காசியாவின் நுழைவாயிலாக விளங்கும் கொழும்பு துறைமுக நகரத்தில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகளை எடுத்துரைத்த ராஜாங்க அமைச்சர் பாலசூரிய இந்த விசேட பொருளாதார வலயத்தின் ஏராளமான வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக பஹ்ரைன் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பும் விடுத்திருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளுடன் பொருளாதார உறவை மேம்படுத்துவதற்கான பிராந்திய ஒத்துழைப்புக்கான ராஜாங்க அமைச்சின் ஆணைக்கு இணங்க பஹ்ரைன் ராச்சியத்தின் கைத்தொழில் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சஜித் பின் ரஹித் அல் சயானியுடன் பிராந்திய ஒத்துழைப்புக்கான ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இலங்கையின் பொருளாதார உறவை மேம்படுத்துவதற்காக இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை இரு அமைச்சர்களும் ஆராய்ந்திருக்கின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடன் பொருளாதார உறவை மேம்படுத்துவதற்கான பிராந்திய ஒத்துழைப்புக்கான ராஜாங்க அமைச்சின் ஆணைக்கு இணங்க ஓமான் சுல்தானேட்டின் வர்த்தக கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் ஹைஸ் பின் முகமது அல் ஜூசுப்புடன் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மெய்நிகர் ரீதியாக கலந்துரையாடியிருக்கின்றார். பிராந்திய ஒத்துழைப்புக்கான ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போது கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் அதன் விசேட பொருளாதார வலயத்திலிருந்து உருவாக்கப்பட்ட வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ராஜாங்க அமைச்சர் பாலசூரிய எடுத்துரைத்தார். மருந்துகள், சுற்றுலா மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உணவு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற ஏனைய துறைகளிலான முதலீட்டு திறனை அவர் விரிவாக குறிப்பிட்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பை மேம்படுத்துவது தொடர்பில் பயிற்சி பெற்ற இலங்கை சுகாதார பணியாளர்களில் ஓமானில் பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ராஜாங்க அமைச்சர் ஆராய்ந்தார். சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் சைனோபாம் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களில் 95% உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வருவதாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வு குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சைனோபாம் தடுப்பூசி உலகளாவிய ரீதியில் பரவி வரும் டெல்டா திரிபுக்கு எதிராக செயற்படக்கூடியதென பரிசோதனைகளின் ஊடாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வு குழு ஒன்றினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தெற்காசியாவில் விரைவாக தடுப்பூசி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நாடு இலங்கையாகும் என்றும் அமைச்சர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பொருளாதார மையங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் தேவையான உதவிகளை செய்வதை போன்றே அமெரிக்காவினால் இலங்கைக்கு அவசியமான மொடர்னா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா குறிப்பிட்டிருக்கின்றார்.
குறித்த தடுப்பூசிகள் இலங்கை மக்களுக்கான அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதற்காக எந்தவொரு நபரும் பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கோவேக்ஸ் தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட 1.5 மில்லியன் மொடோர்னா தடுப்பூசிகள் பிரத்யேக விமானம் ஒன்றின் ஊடாக கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைந்திருக்கின்றன. இதுகுறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் மேலும் இருவர் நேற்றைய தினம் கோவிட்-19 கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தீவகம் பேரணையைச் சேர்ந்த 84 வயதுடைய ஆண் ஒருவரும் தெல்லிப்பளையைச் சேர்ந்த 78 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு மரணமடைந்திருக்கின்றார்கள். இதையடுத்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரையில் 115 பேர் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மரணமடைந்திருக்கின்றார்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 2.5 வயது பெண் குழந்தைக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 55 பேருக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன்போது உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த 5 பேருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்களில் 2 வயதும் 6 மாதமும் நிரம்பிய பெண் குழந்தை ஒன்றுக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே யாழ்ப்பாணம் வெல்வெடித்துறை தீர்வில் பகுதியில் 13 கோவிட்-19 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். வெல்வெடித்துறை ஆதிகோவிலடி பகுதியில் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பகுதியுடன் தொடர்பில் இருந்திருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் பல பகுதிகளில் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் தீர்வில் பகுதியிலும் சந்தேகத்தின் அடிப்படையில் 100 பேரிடம் எழுமாறாக நடத்தப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 13 பேருக்கு கோவிட்-19 கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்டா வைரஸ் பரவலானது இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என்று ஔடத உற்பத்திகள் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் டெல்டா வைரஸ் மாத்திரமன்றி புதிய நிலை மாறிய வைரசுகள் தொடர்பிலும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கையில் டெல்டா தொற்றின் தாக்கம் கொழும்பு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது தொடர்பாக அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் செயற்பட்டு வருகின்றனர். இதேவேளை சமூகத்தில் 300 டெல்டா தொற்றாளர்கள் இருக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது மிகவும் எச்சரிக்கை மிக்கதும் அபாயமிக்கதுமான நிலைமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறித்த தொற்றாளர்கள் நாட்டில் ஒரு பிரதேசத்தில் மாத்திரமன்றி பல இடங்களிலும் இனம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பு, காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் 4வது கோவிட் அலையின் ஆரம்பத்தை நெருங்கியிருப்பதாக இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள போதிலும் தொற்றாளர்கள் கணிசமான அளவு இனம் காணப்பட்டிருப்பதாக குறித்த சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பத்மா குணரட்ன குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் பயண கட்டுப்பாட்டில் உள்ள குறைபாடுகளே இதற்கு காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். 4வது அலையை நெருங்கிக் கொண்டிருப்பதை இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் உணரக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 144 கோவிட்-19 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் 6 கோவிட் மரணங்களும் இடம்பெற்றிருப்பதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ARM தௌபிக் தெரிவித்திருக்கின்றார். கோவிட் நிலவரங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கடந்த 24 மணி நேரத்தில் கல்முனையில் அதிக தொற்றாளர்களாக 69 நபர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 50 நபர்களும், திருகோணமலையில் 13 பேரும், அம்பாறையில் 12 பேரும் எனவும் புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் 3 மரணங்கள், மட்டக்களப்பில் 1, கல்முனையில் 2 என 6 மரணங்களும் பதிவாகி இருக்கிறது. மொத்தமாக 3ஆம் அலையின் பின் 13,457 கோவிட்-19 தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள். 304 மரணங்களும் மொத்தமாக கோவிட் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு மக்கள் அவதானத்துடன் சுகாதார வழிமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்கவும், சமூக இடைவெளிகளை பேணுதல், முகக்கவசம் அணிதல், கைகளை அடிக்கடி சவர்க்காரமிட்டு கழுவுதல் போன்ற விடயங்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அமைய நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற விசேட குழுக்களுக்கு நிபுணர்கள் இனதும் ஆய்வாளர்கள் இனதும் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது.
சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேவர்த்தன தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய நிதி தொடர்பான குழு, அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான குழு மற்றும் அரசாங்க கணக்குகள் தொடர்பான குழு ஆகியவற்றுக்கு அவர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது குறித்தும் ஆராயப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு மேலதிகமாக பொது மனுக்கள் தொடர்பான குழு போன்ற பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளும் குழுக்களின் கூட்டங்களை நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஓரிடத்தில் நடத்துவதற்கான இயலுமை குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இன்றி மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான வழக்கை நடத்திச் செல்ல நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2016 ஆண்டு மார்ச் 29 நாள் இடம்பெற்ற பிணைமுறை ஏலத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த மோசடி வழக்கில் அந்த காலப்பகுதியில் மத்திய வங்கி ஆளுநராக பதவி வகித்த அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அவரது மருமகனான டெரிசஸ் நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் சுற்றுலாத்துறையில் உயர் ரக சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெடுக்கும் வகையில் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு சில நாடுகள் நீருக்கு மேலான சுற்றுலா வீடுகள் மற்றும் நீருக்கு மேலான சுற்றுலா விடுதிகள் என்கின்ற எண்ணக்கருவியை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். கட்பிட்டி மற்றும் ஏனைய கடலோர பிரதேசங்களில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக நீருக்கு மேலான சுற்றுலா வீடுகள் மற்றும் நீருக்கு மேலான சுற்றுலா விடுதிகளை பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவு சுற்றுலா விடுதிகள் எண்ணக்கருவை மேம்படுத்தி கட்பிட்டி பிரதேசத்தில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக குறித்த பிரதேசத்தில் அமைந்துள்ள 12 தீவுகள் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபைக்கு தற்போது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பயணிகளில் பலர் அத்தியாவசிய சேவை ஊழியர்கள் அல்ல என்பது கண்டறியப்பட்ட பின்னரே மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பு புறநகர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு டெல்டா மாறுபாடு கிராமங்களில் பரவும் அதிக ஆபத்து இருப்பதாக கோவிட்-19 கட்டுப்பாட்டு குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. பேருந்துகள் மற்றும் ரயில்களில் தேவையின்றி பயணிக்கும் மக்கள் ஊடாக இந்த நோய் பரவுவதற்கான ஆபத்து ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் ரயில்களின் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இதனிடையே அண்மையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஆரம்பிக்கப்பட்ட மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து ஆகஸ்ட் மாதம் 1 நாள் வரையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தற்போது பெய்து வரும் பரவலான மழையுடனான காலநிலையை அடுத்து வவுனியாவில் டெங்கு நுளம்பு பெருகும் வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் தமது இருப்பிடங்களில் வசிப்பிடங்களை சுத்தம் செய்து துப்புரவாக்கி டெங்கு நுளம்பு பெருகும் இடங்களை இனம் கண்டு அழிப்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு சுகாதார பகுதியினால் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தற்போது மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுவதை அடுத்து வவுனியாவில் இருந்தும் பல்வேறு தேவைகளுக்காக மேல் மாகாணங்களுக்கு வேலை நிமித்தம் செல்கின்றவர்கள் என பல்வேறு தேவைகளுக்காக சென்று வருகின்றவர்கள் அவதானமாக செயற்படுமாறும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. கோமரம் கடவெல பிரதேச செயலகத்தில் 622 பயனாளிகளுக்கும் டொம் ஜேசி மாங்கன்றுகளை விநியோகிக்கும் திட்டம் கிழக்கு மாகாண ஆளுநர் திருமதி அனுராதா ஜேம்பத்தின் ஆதரவின் கீழ் 14ஆம் நாள் கோமரம் கடவெல பிரதேச செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்தால் இதுவரை 15,000 டொம் ஜேசி மா மரக்கன்றுகள் பெறப்பட்டிருக்கின்றன. மா சாகுபடிக்கான பயனாளிகள் ஏற்கனவே உள்ளூர் மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுகாதார அறிவுறுத்தலின்படி மாங்கன்றுகள் விநியோகிக்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் வரவழைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது சில குற்றங்களின் அடிப்படையில் 3139 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கியுடன் 11 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 638 பேரும் போதைப் பொருட்கள் தொடர்பில் 1350 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சோதனை நடவடிக்கைகளுக்காக போலீஸ் அதிகாரிகள் 15,292 பேர் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் மயூரன் தலைமையில் இன்று நடைபெற்றிருக்கிறது. அமர்வின் போது யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு காரைமுனங்கு மயானத்தில் உக்காத கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் போது விவாதத்தின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கிடையே கருத்து மோதல்கள் இடம்பெற்றதன் காரணமாக சபையில் சிறிது நேரம் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் சிவலோஷன் குறித்த விடயம் தொடர்பில் உரையாற்றும் போது மயானத்தினை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்திலேயே உக்கக்கூடிய கழிவுகளை கொட்டி மயான பகுதியினை உயர்த்து முகமாகவே சபையினால் உக்கக்கூடிய கழிவுகள் கொட்டப்பட்டது எனவும் தெரிவித்தார். எனினும் நல்லூர் பிரதேச சபையை சேர்ந்த சில கட்சிகளின் உறுப்பினர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த இடத்துக்கு சென்று மக்களை குழப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்ததோடு திட்டங்களை குழப்பும் முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் எனவும் குற்றம் சுமத்தியிருந்தார். அத்தோடு தமக்கு தவிசாளர் பதவி கிடைக்காத பட்சத்தில் இவ்வாறு குழப்புகின்ற செயற்பாட்டில் குறித்த உறுப்பினர்கள் ஈடுபடுகின்றார்கள் எனவும் கடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சி காலத்தில் நல்லூர் பிரதேச சபையினரால் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். அதோடு தற்பொழுது மயூரன் தவிசாளராக பொறுப்பேற்ற பின்னர் பிரதேச மட்டங்களில் அபிவிருத்தி செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாகவும் அதனை விரும்பாத சில கட்சிகளின் உறுப்பினர்கள் அதனை கெடுக்கும் முகமாக மக்களை தூண்டிவிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றார். இதன்போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகளில் நிறைவாக இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் நாள் வரை தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா பகுதி, ஆந்திர கடலோர பகுதி, தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு பகுதிகள், அரபிக்கடல், தென்மேற்கு அரபிக்கடல், மத்திய மேற்கு அரபிக்கடல், வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய மத்திய மலைநாட்டில் கடும் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இதேவேளை காலி முதல் மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதி இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் அந்த பகுதியில் உள்ள கடற்றொழிலாளர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்றொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. பார்த்தவை உள்ளூர் செய்திகள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பார்க்கலாம் வெளிநாட்டு செய்திகளை.